ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம நம்பர் தியரி கிளாஸில் வந்து ஃபெர்மாட்ஸ் தியரம் ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸும் தியரம்ஸும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மொதல் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா வந்து ப்ரூவ் தட் 561 இஸ் அப்சல்யூட் சூடோ ப்ரைம். ஸோ இது வந்து யூனிவர்சிட்டியில் வந்து போன தடவை வந்து கேட்ட ஒரு கொஸ்டின். 561 வந்து அப்சல்யூட் சூடோ ப்ரைம் அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ அப்சல்யூட் சூடோ ப்ரைம்னா என்னென்னா a to the power n is congruent to a mod n. இதை தான் வந்து நம்ம அப்சல்யூட் சூடோ ப்ரைம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ n வந்து அப்சல்யூட் சூடோ ப்ரைமாக இருக்கணும்னா a power n is congruent to a mod n அப்படிங்கிற கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இப்போ இந்த 561 அப்படிங்கிற இந்த நம்பரை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணால் எப்படி எழுதிக்கலாம்னா 3 × 11 × 17 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஃபெர்மாட்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்னது அப்படின்னா இஃப் p இஸ் ப்ரைம் நம்பர் such that p does not divides a அப்படின்னா then a power p minus 1 is congruent to a mod 1 mod p. இதுதான் வந்து ஃபெர்மாட்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். a power p minus 1 is congruent to 1 mod p அப்படிங்கிறது. ஸோ p வந்து ஏவை வந்து டிவைட் பண்ணலை அப்படின்னா அது ரெண்டுத்துக்கும் வந்து ஜிசிடி வந்து 1 தானே. இப்போ 2 வந்து 7 டிவைட் பண்ணாது. அப்போ 2க்கும் 7க்கும் ஜிசிடி கண்டுபிடிச்சா அது வந்து 1 தானே. ஸோ p does not divide a அப்படிங்கிறதுனால ஜிசிடி ஆஃப் a, p வந்து 1. ஸோ இப்போ 561 அப்சல்யூட் சூடோ ப்ரைம்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொன்னால் போதும் அப்படின்னா a power 561 இஸ் கான்க்ருவென்ட் டு a mod 561 அப்படிங்கிறத சொன்னால் போதும். ஸோ இப்போ ஜிசிடி ஆஃப் a, 561ஓட வேல்யூ வந்து 1. ஸோ அதனால நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா 561 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோமா 3, 11, 17 அப்படின்ட்டு. ஸோ ஜிசிடி ஆஃப் a, 561 வந்து 1 இருக்கிறதுனால ஜிசிடி ஆஃப் a, 3 வந்து 1, ஜிசிடி ஆஃப் a, 11 1, ஜிசிடி ஆஃப் a, 17 வந்து 1. ஸோ இப்போ இந்த ஜிசிடி எல்லாமே வந்து 1. இப்போ ஃபெர்மாட்ஸ் தியரம் என்னது a power p minus 1 இஸ் கான்க்ருவென்ட் டு a mod pங்கிறது 1 mod pங்கிறது ஃபெர்மாட்ஸ் தியரமா. அதில் ஃபஸ்ட்டு pக்கு பதிலாக 3ன்னு போட்டோன்னா a² இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 3. pக்கு பதிலாக 11 போட்டோன்னா a power 10 இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 11. pக்கு பதிலாக 17 போட்டோன்னா a power 16 இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 16 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபெர்மாட்ஸ் தியரத்துலேருந்து கிடைக்கக்கூடியது. ஸோ இப்போ a² கான்க்ருவென்ட் டு 1 mod 3 அப்படிங்கிறதுனால ரெண்டு பக்கமும் பவர் 280 வந்து ரேஸ் பண்ணோம் அப்படின்னா a² ஹோல் பவர் 280 இஸ் நத்திங் பட் a power 560. அப்போ a power 560 இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 3 அப்படின்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து a power 10ன்னு இருக்கா, இதை ரெண்டு பக்கமும் 56க்கு பவர் ரேஸ் பண்ணோம் அப்படின்னா அப்பையும் a power 560 இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 11 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ a power 16 இருக்கா, இதை ரெண்டு பக்கமும் பவர் 35க்கு ரைஸ் பண்ணோம் அப்படின்னா a power 560 இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 17 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ a power 560 இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 3, 1 mod 11, 1 mod 17 அப்படின்ட்டு கிடைக்கிறதுனால ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம்னா a power 560 இஸ் கான்க்ருவென்ட் டு 3ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது 1 × 1 × 1 mod 3 × 11 × 17 அப்படின்ட்டு எழுத முடியும். 3 × 11 × 17 இஸ் நத்திங் பட் 561 நம்ம முதலையே சொல்லிட்டோம். அப்போ a power 560 இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 561 அப்படின்ட்டு கிடைக்குது. ரெண்டு பக்கமும் ஏயால் மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா a power 561 இஸ் கான்க்ருவென்ட் டு a mod 561 அப்படின்ட்டு கிடச்சிடும். அதனால் 561 வந்து நம்ம அப்சல்யூட் சூடோ ப்ரைம் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா n வந்து ஒரு காம்போசிட் நம்பர், அது வந்து ஸ்கொயர் ஃப்ரீ இன்டீஜர் அப்படின்னா ஸ்கொயர் ஃப்ரீ இன்டீஜர் தட் மீன்ஸ் என்னை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா p1, p2 எக்ஸெட்ரா pr அப்படின்ட்டு எழுதிக்கலாம். வேறு pi எல்லாமே வந்து டிஸ்டிங்க்ட் ப்ரைம் நம்பர். ஸோ இப்படி இருந்து pi -1 டிவைட்ஸ் ni -1 அப்படின்ட்டு இருந்ததுன்னா தென் நம்மளோட எண்ணை வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னா வந்து அப்சல்யூட் சூடோ ப்ரைம் அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ என்னங்கிறது வந்து காம்போசிட் ஸ்கொயர் ஃப்ரீ இன்டீஜரா. அப்போ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இதுதான். ஸோ 30ங்கிறது வந்து ஒரு காம்போசிட் நம்பர். இதை ஃபேக்டரைஸ் பண்ணோன்னா 2 × 3 × 5ன்னு எழுத முடியுதா. இது எல்லாமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ், அதை மாதிரி ஸ்கொயர் இல்லாத நம்பர்ஸ், அதை தான் வந்து ஸ்கொயர் ஃப்ரீ இன்டீஜர் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அப்போ என்னங்கிறது வந்து ஒரு காம்போசிட் நம்பர்,
அது ஸ்கொயர் ஃப்ரீ இன்டீஜராக இருந்து என்ன வந்து ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸாக எழுத முடிஞ்சுது அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் என்ன வந்து அப்சல்யூட் சூடோ ப்ரைம் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் ஏங்கிறது வந்து ஒரு இன்டீஜர் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். அது ஜிசிடி ஆஃப் ஏ கமா என் ஈக்குவல் டு 1ங்கிற வந்து கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஜிசிடி ஆஃப் ஏ கமா என் ஈக்குவல் டு 1 அப்படின்னா ஸோ ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க என் தான் வந்து நமக்கு P1 P2 எக்ஸெட்ரா அப் டு PR அப்படின்ட்டு. அப்போ ஜிசிடி ஆஃப் ஏ கமா என் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா அப்போ ஜிசிடி ஆஃப் ஏ கமா இந்த பிஐஸும் வந்து 1, ஏன்னா எண்ணுக்கு பதிலாக தானே நம்ம பிஐ அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ ஜிசிடி ஆஃப் ஏ கமா என் 1 இருந்தால் ஜிசிடி ஆஃப் ஏ கமா பிஐயும் வந்து 1 இருக்கும். ஸோ இதை சொல்லிடலாம். அப்போது பை ஃபெர்மாட்ஸ் தியரம் படி நம்மளால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா ஃபெர்மாட்ஸ் தியரம் என்னது a பவர் p மைனஸ் 1 இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod pங்கிறது தானே ஃபெர்மாட்ஸ் தியரம். அப்போ அதில் பிக்கு பதிலாக பிஐ போட்டோன்னா a பவர் pi மைனஸ் 1 இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod pi அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ இப்போ இந்த +1 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா -1. அப்போ a பவர் p மைனஸ் 1 -1 இஸ் கான்க்ருவென்ட் டு 0 mod pi அப்படின்ட்டு எழுத முடியும். அப்போ அதுலேருந்து என்ன சொல்லிடலாம்னா pi டிவைட்ஸ் a பவர் pi மைனஸ் 1 அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா டிவிசிபிலிட்டி ஹைப்போதேசிஸ் வந்து pi மைனஸ் 1 டிவைட்ஸ் n மைனஸ் 1 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ pi மைனஸ் 1 டிவைட்ஸ் n மைனஸ் 1 அப்படின்னா இந்த இருக்குல்ல pi மைனஸ் 1 இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், pi மைனஸ் 1க்கு பதிலாக n மைனஸ் 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ ரீப்ளேஸ் பண்ணோன்னா நமக்கு என்னது கிடைக்கும், pi டிவைட்ஸ் a பவர் n மைனஸ் 1 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அப்போ இதிலேருந்து என்ன சொல்லிடலாம்னா pi டிவைட்ஸ் a பவர் n மைனஸ் a அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ pi டிவைட்ஸ் a பவர் n மைனஸ் a அப்படின்ட்டு சொல்கிறோம். pi டிவைட்ஸ் a பவர் n மைனஸ் a அப்படின்ட்டு நமக்கு கிடச்சிருக்குது. அப்போ p1 டிவைட்ஸ் a பவர் n மைனஸ் a அண்டு p2 டிவைட்ஸ் a பவர் n மைனஸ் a அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா p1 p2 டிவைட்ஸ் a பவர் n மைனஸ் ஏன்னு கிடைக்கும். ஏன்னா நம்ம ரிசல்ட் படிச்சிருக்கிறோம் a டிவைட் c b டிவைட் c வித் ஜிசிடி ஆஃப் a கமா b ஈக்குவல் டு 1ன்னா ab டிவைட் c அப்படின்ட்டு ஒரு ரிசல்ட் படிச்சிருக்கிறோம். அந்த ரிசல்ட் படி இதை சொல்லிடலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து p1 p2 டிவைட்ஸ் a பவர் n மைனஸ் a அப்படின்ட்டு இருக்குது. மொதல் ஈக்குவேஷன்லேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா p3யும் டிவைட்ஸ் a பவர் n மைனஸ் a அப்படின்ட்டு கிடைக்கும். அகைன் நமக்கு தெரிஞ்ச இந்த லெம்மாவை அப்ளை பண்ணும்போது p1 p2 p3 டிவைட்ஸ் a பவர் n மைனஸ் a அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அப்போ இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே போச்சு அப்படின்னா நமக்கு லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து p1 p2 எக்ஸெட்ரா pr டிவைட்ஸ் a பவர் n மைனஸ் a அப்படின்ட்டு கிடைக்கும். நியூமரேட்டர் இஸ் நத்திங் பட் n. அப்போ n டிவைட்ஸ் a பவர் n மைனஸ் a அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போ a பவர் n மைனஸ் a இஸ் கான்க்ருவென்ட் டு 0 mod n அப்படின்ட்டு எழுத முடியும். ஹென்ஸ் a பவர் n இஸ் கான்க்ருவென்ட் டு a mod n அப்படின்ட்டு சொல்லலாம். அப்போது a பவர் n இஸ் கான்க்ருவென்ட் டு a mod nன்னா டெஃபனிஷன் படி n வந்து அப்சல்யூட் சூடோ ப்ரைம் அப்படின்ட்டு சொல்லும். ஸோ இதுதான் வந்து இந்த தியரம். n வந்து காம்போசிட் ஸ்கொயர் ஃப்ரீயாக இன்டீஜராக இருந்து அது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது அப்சல்யூட் சூடோ ப்ரைமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா 17 டிவைட்ஸ் 11 டு த பவர் 104 + 1 அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். 17 டிவைட்ஸ் 11 டு த பவர் 104 + 1. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ 17 does not divides 11. இது வந்து நமக்கு தெரியும் 17 வந்து 11 வந்து டிவைட் பண்ணாது அப்படின்ட்டு. அப்போ p வந்து ப்ரைம் நம்பர், p does not divide ஏன்னா நம்மளால் ஃபெர்மாட்ஸ் தியரம் அப்ளை பண்ண முடியும். அப்போ ஃபெர்மாட்ஸ் தியரம் படி என்ன சொல்லலாம்னா 11 பவர் 16 இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 17 அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஸோ இப்படி சொல்லிட்டோன்னா ரெண்டு பக்கமும் பவர் 6 வந்து நம்ம ரைஸ் பண்ணுவோம். பவர் 6 ரைஸ் பண்ணோம் அப்படின்னா 11 டு த பவர் 96 mod 17 அப்படின்ட்டு சொல்லிட முடியும்.
ஸோ இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னா தென் 11 ஸ்கொயரை கன்சிடர் பண்ணுவோம். 11 ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 121. 121 வந்து 17 டேபிளில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் வந்து 2 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ 11 ஸ்கொயர் அப்போ ரெண்டு பக்கமும் நம்ம என்ன செய்வோம்னா பவர் 4 வந்து ரைஸ் பண்ணுவோம். ரெண்டு பக்கமும் பவர் 4 ரைஸ் பண்ணோம் அப்படின்னா 11 ஸ்கொயர் ஹோல் டு த பவர் 4 இஸ் கான்க்ருவென்ட் டு 2 பவர் 4 mod 17 அப்படிங்கிறத வந்து எழுத முடியும். ஸோ இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா 11 to the power 8 இஸ் கான்க்ருவென்ட் டு 16 mod 17 அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இது 11 பவர் 8 ஏற்கனவே வந்து நம்ம 11 பவர் 96 கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டையும் வந்து நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 11 பவர் 8 into 11 பவர் 96 இஸ் கான்க்ருவென்ட் டு 1 into 16 mod 17 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். பேஸ் சேமாக இருந்தால் நம்ம பவரை வந்து ஆட் பண்ண முடியும். அப்போ 11 பவர் 104 இஸ் கான்க்ருவென்ட் டு 16 mod 17 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ 11 பவர் 104 இஸ் கான்க்ருவென்ட் டு 16 mod 17 கிடச்சிது அப்படின்னா இந்த ஸ்டெப்பும் திஸ் இஸ் கான்க்ருவென்ட் டு 16 minus 17 mod 17 இந்த ரெண்டு ஸ்டெப்புமே வந்து ஈக்குவல் தான். ஓகேவா? இந்த மல்டிப்ளிகேஷனை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். அப்போ 11 பவர் 104 இஸ் கான்க்ருவென்ட் டு என்ன சொல்ல முடியும் அப்படின்னா -1 mod 17 அப்படின்ட்டு சொல்ல முடியும். அப்போ 11 பவர் 104 + 1 இஸ் கான்க்ருவென்ட் டு 0 mod 17 அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஹென்ஸ் 17 டிவைட்ஸ் 11 to the power 104 + 1 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ ஃபெர்மாட்ஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை வந்து இதை மாதிரி ப்ரூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா இதே ஃபெர்மாட்ஸ் தியரம் அப்ளை பண்ணி ரெண்டு சப்டிவிஷன்ஸ் ப்ரூவ் பண்ணணும். என்னதுன்னா 1 power p - 1 + 2 power p - 1 + 3 power p - 1 எக்ஸெட்ரா p - 1 power p - 1 இஸ் கான்க்ருவென்ட் டு -1 mod p அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் சொல்லணும். ஸோ இதுக்கு ஃபெர்மாட்ஸ் தியரம் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா a power p - 1 இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod p அப்படின்ட்டு தெரியுமா? ஸோ ஃபஸ்ட்டு ஏக்கு பதிலாக 1 போட்டோம் அப்படின்னா 1 power p - 1 இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod pன்னு எழுதிக்கலாம். அப்புறம் 2 power p - 1 இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod pன்னு எழுதலாம். அப்புறம் 3 - 1 இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod p அப்படின்ட்டு எழுதலாம். அப்புறம் மொத்தமாக p - 1 டேர்ம்ஸ் எழுதணும்னா p - 1 power p - 1 இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod p அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எல்லா டேர்ம்ஸையுமே வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடு ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 1 power p - 1 + 2 power p - 1 + 3 power p - 1 + எக்ஸெட்ரா p - 1 power p - 1 அப்படின்ட்டு வரும். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 1 + 1 + 1 + எக்ஸெட்ரா எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குன்னா p - 1 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ p - 1 டேர்ம்ஸை வந்து நம்ம 1 வந்து p - 1 டைம்ஸ் ஆட் பண்ணுறோம். அப்போ அது எதுக்கு ஈக்குவல்னா p - 1 × 1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம் mod p. ஸோ இப்போ இதை வந்து இப்படி உள்ள மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா p mod p - 1 mod p அப்படின்ட்டு எழுதிக்கலாம். p mod p இஸ் நத்திங் பட் 0. ஸோ இது வந்து -1 mod p அப்படிங்கிறது வந்து அப்படியே வந்து வச்சுருப்போம். ஸோ 0 - 1 இஸ் நத்திங் பட் -1. அப்போ 1 power p - 1 2 power p - 1 எக்ஸெட்ரா p - 1 power p - 1 இஸ் கான்க்ருவென்ட் டு -1 mod p - 1 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா வந்து 1 power p 2 power p 3 power p எக்ஸெட்ரா p 3 power p எக்ஸெட்ரா p - 1 whole power p is congruent to 0 mod p அப்படிங்கிறது தான் வந்து நெக்ஸ்ட் சப்டிவிஷனில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு கரலரி டு ஃபெர்மாட்ஸ் தியரம். ஸோ ஃபெர்மாட்ஸ் தியரத்தோட கரலரி படி பார்த்தோம் அப்படின்னா a power p congruent to a mod p இது தானே ஃபெர்மாட்ஸ் தியரத்தோட கரலரி. ஸோ இந்த கரலரியை வந்து நம்ம எழுதியிருப்போம். இதில் அதே மாதிரி ஏக்கு பதிலாக 1 போட்டோன்னா 1 power p is congruent to 1 mod p, 2 power p is congruent to 2 mod p, 3 power p is congruent to 3 mod p அப்படின்ட்டு வரும். ஏன்னா ஏக்கு பதிலாக நம்ம 1 போடுறோம். அப்போது p - 1 whole power p is congruent to p - 1 mod p அப்படின்ட்டு கிடைக்கும்.
ஸோ இப்போ என்ன செய்யணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாமே ஆட் பண்ணும்போது 1 பவர் p + 2 பவர் p + 3 பவர் p + எக்ஸெட்ரா p - 1 பவர் p அப்படின்ட்டு கிடைக்கும். ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்து 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா p - 1 mod p அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூனிட்லேயே படிச்சிருப்போம்ல, சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா n இஸ் நத்திங் பட் n × n - 1/2 அப்படின்ட்டு படிச்சிருக்கிறோம்ல. இங்கே நமக்கு என்னது இருக்குன்னா 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா p - 1 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், n-க்கு பதிலாக p - 1 வந்து போடணும். அப்போ n-க்கு பதிலாக p - 1 போட்டோன்னா n × n n-க்கு பதிலாக n - 1 அப்படின்ட்டு போடும்போது உங்களுக்கு p - 1 + 1/2 அப்படின்ட்டு கிடச்சிது. அப்படின்னா n × n + 1/2 ஃபார்முலா. நான் n × n + 1/2 தான் சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ அப்படி போடும்போது உங்களுக்கு இது வந்து p - 1 × p / 2 அப்படின்ட்டு கிடைக்கும். therefore 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா p - 1க்கு பதிலாக p × p - 1 / 2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதை தான் வந்து நான் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணியிருப்பேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 எக்ஸெட்ரா p - 1 = p × p - 1 / 2. ஸோ கொஸ்டின்லேயே என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா பிங்கிறத வந்து ஒரு ஆடு ப்ரைம் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ p வந்து ஆடு ப்ரைமாக இருக்கிறதுனால, ஆட் நம்பராக இருக்கிறதுனால அப்போ கண்டிப்பாக p - 1 எப்படிப்பட்ட நம்பராக இருக்கும்னா வந்து ஈவன் நம்பராக இருக்கும். ஸோ p - 1 வந்து ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அந்த p - 1 வந்து 2k அப்படின்ட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2kன்னு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா p - 1 இதை தானே நம்ம என்னென்னு எழுதி வச்சுருக்கிறோன்னா p × p - 1 / 2ன்னு எழுதி வச்சுருக்கிறோம். இப்போ p - 1 வந்து ஈவன் நம்பருங்கிறதுனால p - 1 வந்து 2k அப்படின்ட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இது வந்து pk அப்படின்ட்டு கிடைக்கும். therefore இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா 1 பவர் p 2 பவர் p எக்ஸெட்ரா p - 1 பவர் pங்கிறது வந்து கான்க்ருவென்ட் டு 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா p - 1 mod p அப்படின்ட்டு இருக்குது. அப்போ இந்த 1 2 3 எக்ஸெட்ரா p - 1க்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னா வந்து pk அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். pk mod p அப்படின்ட்டு எழுதிக்கலாம். பட் p கான்க்ருவென்ட் டு 0 mod p அப்படிங்கிறது வந்து தெரியும். p-ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து 0. அப்போ திஸ் இஸ் கான்க்ருவென்ட் டு p கான்க்ருவென்ட் டு 0 mod p அப்படிங்கிறதுனால 0 × k mod pன்னு எழுதிக்கலாம். அப்போ திஸ் இஸ் கான்க்ருவென்ட் டு 0 mod p அப்படிங்கிறது வந்து கிடைச்சிரும். therefore நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா 1 பவர் p 2 பவர் p 3 பவர் p எக்ஸெட்ரா p - 1 பவர் p இஸ் கான்க்ருவென்ட் டு 0 mod p அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இதுதான் வந்து ரெண்டாவது சப்டிவிஷன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா 5 பவர் 38 இஸ் கான்க்ருவென்ட் டு 4 mod 11 அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ ஃபெர்மாட்ஸ் தியரம் படி நமக்கு என்ன தெரியும்னா a பவர் p - 1 இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod p அப்படிங்கிறது வந்து தெரியும். அப்போது ஏக்கு பதில் இப்போ பிக்கு பதிலாக 11 போட்டோம் அப்படின்னா 5 பவர் 10 இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 11 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ ரெண்டு பக்கமும் பவர் 3 வந்து ரைஸ் பண்ணுவோம். ரெண்டு பக்கமும் 3 ரைஸ் பண்ணோன்னா 5 பவர் 30 இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod 11 அப்படின்ட்டு கிடைக்கும். ஆல்சோ 5 ஸ்கொயர் இஸ் கான்க்ருவென்ட் டு 3 mod 11. ஏன்னா 5 ஸ்கொயரோட வேல்யூ 25, அதை 11ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 3. ஸோ அப்போ 5 ஸ்கொயர் கான்க்ருவென்ட் டு 3 mod 11 அப்படின்ட்டு தெரியும். இப்போ 5 பவர் 8ங்கிற நம்பரை கன்சிடர் பண்ணலாம். 5 பவர் 8 வந்து 5 ஸ்கொயர் ஹோல் பவர் 4 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ 5 ஸ்கொயர் ஹோல் பவர் 4னால் இதை ரெண்டு பக்கமும் பவர் 4க்கு போட முடியுமா? ஸோ இதை ரெண்டு பக்கமும் பவர் 4க்கு போட்டோன்னா 3 பவர் 4 mod 11 அப்படின்ட்டு வருமா? 3 பவர் 4ஓட வேல்யூ என்னது அப்படின்னா 81 அப்படின்ட்டு தெரியுமா? ஸோ 3 பவர் 4ஓட வேல்யூ 81. 81 11 டேபிளில் டிவைட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் 4. அப்போது நமக்கு என்ன கிடச்சிரும்? 5 பவர் 8 இஸ் கான்க்ருவென்ட் டு 4 mod 11 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா இப்போ நம்ம 5 பவர் 38 கன்சிடர் பண்ணலாம்.
5 power 38 5 power 30 plus 8 அப்படின்ட்டு பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த பவரை வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணால் 5 power 30 into 5 power 8ன்னு வரும். 5 power 30 is congruent to 1 mod 11. 5 power 8 is congruent to 4 mod 11. ஸோ அதை வந்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். 1 into 4 is nothing but 4 அப்படிங்கிறதுனால 5 power 38 is congruent to 4 mod 11 அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து ப்ரூவ் தட் a power 21 is congruent to a mod 15 அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபெர்மாட்ஸ் தியரத்தோட கரலரி படி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா a power p is congruent to a mod p அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ அப்போ அதில் பிக்கு பதிலாக 5 போட்டோம் அப்படின்னா a power 5 is congruent to a mod 5 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ரெண்டு பக்கமும் பவரை வந்து 4க்கு ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா a power 20 is congruent to a power 4 mod 5 அப்படின்ட்டு கிடைக்கும். ரெண்டு பக்கமும் ஏயால் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ a power 20 into a வந்து a power 21, a power 4 into a வந்து a power 5. பட் a power 5 is congruent to a mod 5 ஸோ அதை இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணோன்னா a power 5க்கு பதிலாக நம்ம a அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ a power 5 is congruent to a mod 5 அப்படின்ட்டு வரும். ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட்டு பிக்கு பதிலாக 3ன்னு போட்டோம் அப்படின்னா a power 3 is congruent to a mod 3 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ரெண்டு பக்கமும் பவர் 7 ரைஸ் பண்ணோம் அப்படின்னா a power 3 whole power 7 is congruent to a power 7 mod 3 அப்படின்ட்டு வரும். அது மாதிரி a power 3 is congruent to a mod 3ல ரெண்டு பக்கமும் பவர் 2க்கு ரைஸ் பண்ணோம் அப்படின்னா a cube the whole square is congruent to a square mod 3. அதாவது a power 6 is congruent to a square mod 3. ஸோ ரெண்டு பக்கமும் வந்து ஏயால் மல்டிபிள் பண்ணால் a power 7 is congruent to a cube mod 3 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். பட் a cube mod 3 a cube is congruent to a அப்படிங்கிறதுனால இந்த a cube is congruent to a mod 3 அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். ஸோ அப்போ நமக்கு என்னது கிடச்சிருக்குது அப்படின்னா இங்கே a power 21 is congruent to a power 7 அப்படின்ட்டு இருக்கா. இப்போ a power 7 is congruent to aன்னு இருக்கா. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு a power 21 is congruent to a mod 3 அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ அப்போ நமக்கு வந்து என்னெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னா a power 21 is congruent to a mod 5 அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் a power 21 is congruent to a mod 3 அப்படிங்கிறதையும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து என்ன சொல்லிடலான்னா 5 divides a power 21 minus a அப்படின்ட்டு சொல்லலாம். செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து 3 divides a power 21 minus a அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இப்போது a divides c, b divides c which is gcd of a, b வந்து 1ன்னா ab divides c அப்படிங்கிறது தெரியும்ல. அதை மாதிரி இதனோட gcdயும் வந்து நமக்கு 1 தானே. அதனால் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா a into b வந்து 15 divides c அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். therefore a power 21 is congruent to a mod 15 அப்படிங்கிறது வந்து கிடைச்சிரும். இதுதான் வந்து இந்த ப்ரூஃப். ஓகேவா. ஸோ இப்போ இந்த ரெண்டு ப்ரூஃபுமே வந்து போன தடவை வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்ட கொஸ்டின். 5 power 38 is congruent to 4 mod 11, a power 21 is congruent to a mod 15. ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து வில்சன் தியரம். ஸோ வில்சன் தியரம் என்னது அப்படின்னா பிங்கிறது வந்து ஒரு ப்ரைம் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா தென் p minus 1 factorial is congruent to minus 1 mod p அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். p minus 1 factorial is congruent to minus 1 mod pங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ p equal to 2 and 3க்கு வந்து ரிசல்ட் கிளியராகவே ட்ரூ தான். p equal to 2 போட்டிங்கன்னா 1 factorial equal to 1. இதை 2ஆல் டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் வந்து -1. ஸோ இதுக்கு ரிசல்ட்டு ட்ரூ. அதை மாதிரி p equal to 3க்கு போட்டிங்க அப்படின்னாலும் ரிசல்ட்டு வந்து ட்ரூ தான். அதனால் நம்ம p-யை வந்து 3 விட p greater than 3 அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். சப்போஸ் a is one of the இப்போ இன்டீஜர்ஸ் 1 2 3 எக்ஸெட்ரா p minus 1. a வந்து இதில் ஏதாவது ஒன்றா இருந்ததுன்னா சப்போஸ் a is one of the p minus 1 பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் 1 2 3 எக்ஸெட்ரா p minus 1.
தென் லீனியர் கான்க்ருவன்ஸ் படி என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏஎக்ஸ் இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod p அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ ஏஎக்ஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod p அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஆனால் ஜிசிடி ஆஃப் ஏ கம்மா பி வந்து 1 அப்படிங்கிறதுனால நம்மளோட லீனியர் கான்க்ருவன்ஸ் தியரம் பார்த்தோம்ல முன்னாடி, அதுபடி என்ன சொல்ல முடியும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு வந்து ஒரு யூனிக் சொல்யூஷன் ஏ டேஷுங்கிறது வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ ஏங்கிறது வந்து 1 2 3 எக்ஸெட்ரா p மைனஸ் 1ங்கிற பாசிட்டிவ் மல்டிபிள்ஸில் ஏதாவது ஒன்றா இருந்ததுன்னா தென் த லீனியர் கான்க்ருவன்ஸ் ஏஎக்ஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod p அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனால் ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி வந்து 1ங்கிறதுனால அதுக்கு யூனிக் சொல்யூஷன் வந்து ஏ டேஷுங்கிறது இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனால் பிங்கிறது வந்து ப்ரைம் நம்பரா? ஸோ பிங்கிறது வந்து ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறதுனால ஏ வந்து ஏ டேஷுக்கு எப்போ ஈக்குவலாக இருக்கும்னா ஏ வந்து ஒன்றா இருக்கணும் அல்லது p மைனஸ் 1 இருக்கணும். ஸோ ஏயோட வேல்யூ 1ஆவோ அல்லது p மைனஸ் 1ஆவோ இருந்தால் மட்டும்தான் ஏயும் வந்து ஏ டேஷும் வந்து ஈக்குவல் அப்படின்ட்டு சொல்ல முடியும். அப்போ ஏ ஈக்குவல் டு ஏ டேஷ் அப்படிங்கிறத வந்து இந்த ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ டேஷ் அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடச்சிடும்னா ஏ ஸ்கொயர் இஸ் கான்க்ருவென்ட் டு 1 mod p அப்படின்ட்டு கிடச்சிடும். அப்போ இந்த +1 இந்த சைடு கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் கான்க்ருவென்ட் டு 0 mod p அப்படிங்கிறது வந்து வரும். ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து எப்படி எழுதிக்கலாம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியில் ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்கும்னா ஏ ப்ளஸ் 1 இன்ட்டு ஏ மைனஸ் 1 கான்க்ருவென்ட் டு 0 mod p அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ ஒன்று ஏ ப்ளஸ் 1 கான்க்ருவென்ட் டு 0 mod p அல்லது ஏ மைனஸ் 1 கான்க்ருவென்ட் டு 0 mod p. ஏ ப்ளஸ் 1 வந்து 0 mod pக்கு கான்க்ருவென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 0 mod pயை வந்து நம்ம p mod pன்னு எழுதிக்கலான்னு நமக்கு தெரியும். ஸோ பியை வந்து பியால் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் வந்து 0 தான். அப்போது இப்படி எழுதணுன்னா ஏ கான்க்ருவென்ட் டு p மைனஸ் 1 mod p அப்படின்ட்டு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஏ கான்க்ருவென்ட் டு 1 mod p அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம இங்கே என்ன எழுதியிருக்கிறோன்னா ஏ ஈக்குவல் டு ஏ டேஷாக இருக்கணும்னா ஏயோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ன்னு இருக்கணும்னு. ஸோ இதுக்கு உண்டான ப்ரூஃபை தான் வந்து இந்த லைனில் வந்து நம்ம எழுதி வச்சுருக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா p வந்து ப்ரைம் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏ டேஷ்னு இருக்கிறதுக்கு கண்டிஷன் வந்து ஏயோட வேல்யூ 1ம் p மைனஸ் 1ஆகவும் இருக்கணும்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து 1ஐயும் p மைனஸ் 1ஐயும் ஒமிட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற நம்பர்ஸை வந்து பேராக வந்து ஜாயின் பண்ண போகிறோம். We omit 1 and p minus 1 and group the remaining numbers into pair such that a dash congruent to 1 mod p. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நம்ம வந்து பேர் பண்ணணும். என்ன நம்பர்ஸை பேர் பண்ணணும்? 1ஐயும் p மைனஸ் 1ஐயும் ஒமிட் பண்ணிட்டா மிச்சம் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து 2லேருந்து p மைனஸ் 2 வரைக்கும் இருக்குமா? ஸோ இந்த நம்பர்ஸை தான் வந்து நம்ம பேர் பண்ண போகிறோம். a dash congruent to 1 mod p அப்படின்ட்டு கிடைக்கிற மாதிரி பேர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நமக்கு வந்து எவ்வளோ கான்க்ருவென்சஸ் மொத்தம் இருக்கும்? மொத்த எலமெண்ட்ஸ் வந்து 1லேருந்து p மைனஸ் 1 எலமெண்ட்ஸ் இருக்கும். இதில் 1ஐயும் p மைனஸ் 1 2 எலமெண்ட்டை நம்ம விட்டுடுறோம். அப்போ p மைனஸ் 1 எலமெண்ட்ஸில் 2 எலமெண்ட்டை விட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடியது வந்து p மைனஸ் 3 எலமெண்ட்ஸ். ஸோ இந்த p மைனஸ் 3 எலமெண்ட்டை ஜோடி சேர்க்குறோம், பேராக எழுதுகிறோம். அப்போ மொத்தம் 6 எலமெண்ட் இருந்தால் 3 ஜோடி கிடைக்குமா? 10 எலமெண்ட் இருந்தால் 5 ஜோடி கிடைக்குமா? அப்போ p மைனஸ் 3 எலமெண்ட்ஸ் இருந்தால் எவ்வளோ ஜோடி கிடைக்கும்? p மைனஸ் 3/2 பேர்ஸ் வந்து கிடைக்குமா? ஸோ p மைனஸ் 2 பேர்ஸ் கிடைக்கும். Since there are p minus 3 elements, by making pair we get p minus 3/2 congruences. ஸோ பேராக எழுதும் போது நமக்கு p minus 3/2 congruences வந்து கிடைக்கும். ஸோ p minus 3/2 congruences கிடைச்சிது அப்படின்னா இதை எப்படி எழுதிக்கலாம்? ஆக்சுவலாக நான் என்ன சொன்னேன், அந்த 2லேருந்து p minus 2 வரைக்கும் உள்ள எலமெண்ட்ஸை வந்து நம்ம எதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எழுதுவோம்? a dash congruent to 1 mod p சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எழுதுவோமா? அதனால தான் 2 3 எக்ஸெட்ரா p minus 2 is congruent to 1 mod p அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். பட் 2 into 3 ரெண்டு பக்கமும் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து p மைனஸ் 1ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு பக்கமும் p மைனஸ் 1ஆல் மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா p மைனஸ் 1ஆல் மல்டிபிள் பண்ணி இப்படி எழுதி வச்சுருக்கிறோம்.
இது வந்து 1ஆல் மல்டிபிள் பண்ணாலும் மல்டிபிள் பண்ணாட்டியும் வந்து சேம் தானே. ஸோ அப்போ லெஃப்ட் சைடு நமக்கு என்னது இருக்குது அப்படின்னா 1 × 2 × 3 × எக்ஸெட்ரா p-1 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ 1 × 2 × 3 × எக்ஸெட்ரா p-1 இஸ் நத்திங் பட் p-1 ஃபேக்டோரியல். அதை மாதிரி ரைட் சைடில் என்னது இருக்குது அப்படின்னா கான்க்ருவென்ட் டு p-1 mod p அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா கான்க்ருவென்ட் p-1 minus p mod p இந்த ரெண்டு ஸ்டெப்புமே வந்து ஈக்குவல். ஓகேவா, p-1 mod pயும் அதை சப்ட்ராக்ட் பண்ணாலும் ரெண்டு கான்க்ருவென்ஸஸும் ஈக்குவல். ஸோ இப்போ இதில் இந்த ப்ளஸ் p மைனஸ் p கேன்சல் ஆயிடுச்சுன்னா திஸ் இஸ் கான்க்ருவென்ட் டு -1 mod p அப்படின்ட்டு கிடைக்கும். ஏற்கனவே வந்து லெஃப்ட் சைடில் p-1 ஃபேக்டோரியல் இருக்குது. ஹென்ஸ் p-1 ஃபேக்டோரியல் இஸ் கான்க்ருவென்ட் டு -1 mod p அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த வில்சன் தியரம். ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு 561ங்கிறத வந்து அப்சல்யூட் சூடோ ப்ரைம் அப்படின்ட்டு பார்த்தோம். ரெண்டாவது ப்ராப்ளம் என்னது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு தியரம் n வந்து காம்போசிட் ஸ்கொயர் ஃப்ரீ இன்டீஜராக இருந்து n வந்து ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸாக எழுத முடிஞ்சுது அப்படின்னா தென் pi-1 டிவைட்ஸ் n-1 அப்படிங்கிற இந்த தியரத்தை வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து 17 டிவைட்ஸ் 11 to the power 104 + 1 அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 சப்டிவிஷன்ஸ் வச்சு வந்து ஒரு தியரம் வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா வந்து இம்பார்ட்டண்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். 5^38 இஸ் கான்க்ருவென்ட் டு 4 mod 11 அப்படின்னும் a^21 இஸ் கான்க்ருவென்ட் டு a mod 15. இது ரெண்டுமே வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டின். இதை வந்து பார்த்தோம். லாஸ்ட்டாக வில்சன் தியரம் வந்துக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள்.